குளச்சல் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்வது குறித்தும் மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் பல நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் வந்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது மீனவர்கள், அதிகாரிகள் துறைமுகம் விரிவாக்க சாத்தியக்கூறுகள் குறித்து விளக்கி கூறினர். தொடர்ந்து மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தில் தடுப்பு சுவர் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மேயர் மகேஷ், மீனவர் அணி மாநில செயலாளர் ஸ்டாலின், நகர்மன்ற தலைவர் நசீர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சோழன் சிட்டி லயன்ஸ் சங்கம் சென்னை முக்தி நிறுவனம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச செயற்கை கால் வழங்கும் விழா செயற்கை கால் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகை உலகின் ஜாம்பவான் நக்கீரன், பத்திரிகையின் ஆசிரியர் கோபால் கலந்து கொண்டு பயனர்களுக்கு இலவச செயற்கை கால்களை வழங்கினர். இதில் அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள தஞ்சாவூர், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, கரூர், விழுப்புரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த 216 பயனாளர்கள் இலவச செயற்கை கால்களை பெற்றுச் சென்றனர். இதில் சோழன் சிட்டி லயன்ஸ் சங்கம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பயனாளர்கள் உள்ளிட்டோர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். துபாயிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக மதுரை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் துபாயிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் சந்தேகப்படும்படி இருந்த நபரை அழைத்துச் சென்று சோதனை செய்ததில் வயிற்றுக்குள் சிறிய அளவில் உருண்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வயிற்றில் இருந்த 3 உருண்டைகளை இனிமா கொடுத்து வெளியே எடுத்து சோதனை செய்ததில் பேஸ்ட் வடிவிலான தங்கம் இருப்பது தெரியவந்தது. அதன் மதிப்பு 80,77,160 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 355 கிராம் தங்கம் என தெரியவந்தது. எனவே பறிமுதல் செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் புதுமனை 4ஆம் தெருவில் காமாட்சியம்மன் இருக்கன்குடி 21ஆம் ஆண்டு பாத யாத்திரை குழு சார்பில் காமாட்சியம்மன் திருக்கோயில் கொடைவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து காமாட்சி அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மேலும் நாளை மறுதினம் இருக்கன்குடி நோக்கி பாத யாத்திரை செல்ல இருக்கும் நிலையில் காமாட்சி அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம், தீப ஆராதனைகள் நடைபெற்று காமாட்சி அம்மனின் அருள் பெற்றனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள தேர்வுக்கு முன்கூட்டியே வந்த வெளி மாவட்ட மாணவர்களை விளையாட்டு மைதானத்தில் தங்க அனுமதிக்காததால் மாணவர்கள் கோயில் வாசலில் படுத்து உறங்கினர். இதனை பார்த்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் சதீஷ் கோயில் வாசலில் படுத்திருந்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்களை அதிமுக நகர கழக அலுவலகத்தில் தங்க வைத்துள்ளார். விடுதியில் தங்கும் அளவிற்கு கையில் பணம் இல்லாததால் கோயில் வாசலில் படுத்திருப்பதாகவும் தேர்வுக்கு வந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுத்துறையில் ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்து வீரர் வீராங்கனைகளை உருவாக்கும் மத்திய அரசு நிர்வாகம் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்கு தங்குவதற்கு இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் இளைய தலைமுறையும் இந்தியாவும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற KPY பாலா மற்றும் அயோத்தி திரைப்பட இயக்குநர் மந்திரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KPY பாலா, பதவி ஆசை எல்லாம் தனக்கு இல்லை என்றும் சேவை செய்வதே எனது நோக்கம், 100% தான் செய்யும் சேவையில் அரசியல் கிடையாது என தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் ராயல் கால்பந்து குழு சார்பில் 18ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஐவர் கால்பந்து போட்டிகள் மின்னொலியில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. போட்டியில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, காரைக்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 30 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் முதலிடம் பிடித்த தேனி FFC கால்பந்து கிளப் அணிக்கு ரூபாய் 30,000 பரிசு தொகையும் மற்றும் சுழற்கோப்பை வழங்கினர். 2ஆம் இடம் பிடித்த வத்தலகுண்டு AVMS கால்பந்து கிளப் அணிக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகை வழங்கினர். இந்த போட்டியை காண கிராம பகுதியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறுவர் மற்றும் இளைஞர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கண்டா வர சொல்லுங்கள் என ஒட்டப்பட்டு வரும் சுவரொட்டிகள் அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் கண்டால் வர சொல்லுங்க என்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினரை மறைமுகமாக விமர்சிப்பதை போல் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.